அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 9 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஆனோட் அண்ட் கேத்தோட். ஆனோட்னா என்ன, கேத்தோட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத் எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் பாத்தில் சோடியம் குளோரைடை டிசால்வ் பண்ணி இங்கே எடுத்துக்கிறோம். whenever electrolyte dissolved in water get dissociate as a ions, Na plus and Cl minus ions are dissociate ஆகும். அப்போ இங்கே Na plus and Cl minus ions present ஆயிருக்கும் இந்த எலக்ட்ரோலைட்டில். இப்போ ரெண்டு எலக்ட்ரோடு இதில் இன்வெர்ஸ் பண்ணியிருக்கிற ஆனோடு ஒன்று, கேத்தோடு ஒன்று. இந்த ரெண்டு எலக்ட்ரோடும் இன்டர்னலாக ஒரு ஒயர் மூலம் பேட்டரியில் கனெக்ட் ஆயிருக்கு. When electrical potential is applied across the two inert electrode, the ion present in the electrolyte is moved towards opposite electrode. இப்போ Na plus ions பாசிட்டிவ் ion இருக்கிறதுனால move towards negative electrode. Cl minus வந்து negative ions இருக்கிறதுனால which move towards positive electrode. இப்போ ions present in the electrolyte move towards opposite electrode. அப்போ Cl minus வந்து இங்கே டெபாசிட் ஆகும்போது இந்த ஆனோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, Cl minus ions தங்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் Cl2 கேஸாக மாறிடும். இப்போ இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு டிஃபரன்ஷியேட் 11th படிச்சிருப்போம். ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு. இப்போ இங்கே எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால அப்போ ஆனோடில் என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ ஆனோடுனா என்ன, இட் இஸ் ஏ எலக்ட்ரோட் இன் விச் ஆக்சிடேஷன்ஸ் அக்கர்ஸ். ஓகே சார், இது எலக்ட்ரான் லூஸ் பண்ண பிறகு இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, இந்த ஒயர்வெல்லாம் அவுட்டர் சர்க்யூட்டுக்கு அதாவது கேத்தோடுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த ஆனோடு என்ன பண்ணுது, இட் சென்ஸ் எலக்ட்ரான் இன்டு அவுட்டர் சர்க்யூட். ஸோ நவ் ஆனோடு அப்படிங்கிறது இட் இஸ் எலக்ட்ரோட் இன் விச் ஆக்சிடேஷன் அக்கர் ஆகும். அதே மாதிரி இது அவுட்டர் சர்க்யூட்டுக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரானை சென்ட் பண்ணும். இதுதான் ஆனோடு. நெக்ஸ்ட் கேத்தோடில் பார்க்குறோம். கேத்தோடில் என்ன ஆகுது, Na plus அயான்ஸ் வந்து இங்கே டெபாசிட் ஆகுது. Na plus அயான்ஸ் வந்து டெபாசிட் ஆகும்போது இங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, Na plus இங்கேருந்து வந்தக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட் பிகம்ஸ் ஏ Na, நியூட்ரலாக மாறிடும். அப்போ Na வந்து இங்கே டெபாசிட் ஆகிடும். இங்கே வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகிறதுனால கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. அப்போ கேத்தோட் இட் இஸ் ஏ எலக்ட்ரோட் இன் விச் ரிடக்ஷன் அக்கர்ஸ். ரிடக்ஷன் எப்படி வந்தது, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இது என்ன பண்ணுச்சு, ரிசீவ் பண்ணிக்குச்சு. ஸோ இட் ரிசீவ்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் அவுட்டர் சர்க்யூட். இதுதான் ஆனோடுனா என்ன, கேத்தோடுனா என்ன அப்படிங்கிறது. இப்போ ஆனோடுங்கிறது ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும், அவுட்டர் சர்க்யூட்டுக்கு எலக்ட்ரானை சென்ட் பண்ணும். கேத்தோடில் வந்து ரிடக்ஷன் அக்கர் ஆகும், அவுட்டர் சர்க்யூட்லேருந்து எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், why does conductivity of a solution decreases on dilution of the solution? டைலூஷன் ஆகும்போது ஒரு சொல்யூஷனுடைய கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. The conductivity of solution is directly proportional to number of ions present in per unit volume of solution. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் பெர் யூனிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கண்டக்டிவிட்டி இருக்கும். இப்போ மோர் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி கிரேட்டராக இருக்கும், லெசர் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி லெஸராக இருக்கும். அப்போ கண்டக்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அயான்ஸ். ஆன் டைலூஷனில் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, number of ion per unit volume that carries current in a solution decreases on dilution. dilution ஆகும்போது இந்த கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய
capacity per unit வால்யூமில் இருக்கக்கூடிய அயான்ஸுக்கு என்ன ஆகிடுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ the conductivity of the solution also decreases. அப்போ conductivity of the solution decreases on dilution அப்படின்னு பார்த்தோம். எதுக்காகன்னு பார்த்தா, this is because number of ion per unit volume that carry current in a solution decreases on dilution. Next one, state Kohlrausch law. How is it useful to determine molar conductivity of weak electrolyte at infinite dilution? Kohlrausch law na enna? At infinite dilution la molar conductivity of weak electrolyte எப்படி determine பண்றது? ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தனியாக கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டேட் கோல்ராஷ் லான்னு மட்டும் கூட தனியாக கேட்கலாம். இப்போ கோல்ராஷ் லானா என்னன்னு பார்க்குறோம். At infinite dilution, limiting molar conductivity of electrolyte is equal to sum of the limiting molar conductivity of its constituent ions. At infinite dilution la ஒரு எலக்ட்ரோலைட்டோட limiting molar conductivity வந்து அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அயான்ஸோடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிஸோட சம்மா இருக்கும். தட் மீன் அடிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதான் கோல்ராஷ் லா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். AXBY அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோலைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் குளோரைடு எடுக்கிற மாதிரி. இப்போ இது எப்படி டிசோசியேட் ஆகும்? இப்போ ஏ வந்து எத்தனை இருக்கு? எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் மோல் ஆஃப் ஏ. இப்போ இதுக்கு சார்ஜ் போடணும். இந்த கிறிஸ் கிராஸ் மெத்தடில் கெமிக்கல் ஃபார்முலா எழுதுவோம். அதாவது இங்கே இருக்கிறது இங்கே சார்ஜாக போகும், இங்கே இருக்கிறது இங்கே சார்ஜாக வந்துடும். அப்போது இங்கே ஏங்கிறதுக்கு கேட்டையானா வரும். அதுக்கு என்ன சார்ஜ் வரும்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே இங்கே சார்ஜாக வந்துடும். அப்போது இது XA என்ன வருது நமக்கு? Y+. நெக்ஸ்ட்டு B எடுக்கும் பொழுது YB. இப்போ இங்கே என்ன சார்ஜ் வரும் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் இங்கே வந்துடும், X-. இப்போ இந்த மாதிரி டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இதுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படி கேட்டால், இப்போ இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க, இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த அயானிக் கண்டக்டன்ஸ் ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படி கேட்டால் ஆட் பண்ணணும். ஹியர் இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது AY+ உடைய அயானிக் கண்டக்டன்ஸை λ0M AY+ன்னு சொல்லுவோம். Bx- உடைய அயானிக் கண்டக்டன்ஸை λ0M Bx- சொல்லுவோம். அப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அயான்ஸோடைய அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டாங்கன்னா, மோலார் கண்டக்டன்ஸ் ஒரு அயான்ஸோடைய அயானிக் கண்டக்டன்ஸை λ0ன்னு சொல்லுவோம். அதே ஒரு எலக்ட்ரோலைட்டோடைய கண்டக்டன்ஸை இந்த சிம்பிளில் சொல்கிறோம். அப்போ இந்த AXBYயோடைய கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன சொல்லியிருக்கலாம், இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது யூனிவேலண்ட் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணால் போதும். பட் யூனிவேலண்ட் எலக்ட்ரோலைட் இல்லை, இப்போ இதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு அயானிக் கண்டக்டன்ஸோடைய வேல்யூவையும் அந்த கோஎஃபிஷியண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்டு அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் AY+. அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் AY+ இதுதான். இப்போ இது இங்கே வந்துடும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூஸ் கொடுப்பாங்க, இந்த வேல்யூஸை இந்த கோஎஃபிஷியண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் ஏன்னா சம் ப்ளஸ் இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? ஒய் இருக்குது. ஒய் அப்போ இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இந்த கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலுமினியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். அலுமினியம் சல்ஃபேட் எப்படி டிசோசியேட் ஆகும்? இங்கே எத்தனை அலுமினியம் இருக்குது? 2 அலுமினியம் இருக்கும். 2Al. சார்ஜ் போடும்போது இந்த நம்பர் வந்து அலுமினியத்துக்கு சார்ஜாக வந்துடும், இந்த நம்பர் வந்து சல்ஃபேட்டுக்கு சார்ஜாக வந்துடும். அப்போது 3+ வந்துடும் இங்கே. இப்போ 2Al 3+. சல்ஃபேட்டுக்கு பார்க்கும்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. 3SO4 2-.
இப்போ இந்த மாதிரி டிசோசியேட் ஆகுது. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படி கேட்டால் மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறோம், இப்போ Al3+ உடைய அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க, SO4 2- உடைய அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த அயானிக் கண்டக்டன்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பட் இது யூனிவேலண்ட் எலக்ட்ரோலைட் கிடையாது. அதனால இந்த கோஎஃபிஷியண்டால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ molar conductance of aluminum sulfate, that is equal to 2 into ionic conductance of Al3 plus 3 into ionic conductance of SO4 2- ion. இதே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவலன்ட் மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுறோம், இந்த கோஎஃபிஷியண்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். பட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த அயான்ஸில் என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜால் டிவைட் பண்ணணும். எதை, இந்த அயானிக் கண்டக்டன்ஸை இந்த சார்ஜால் டிவைட் பண்ணணும். இப்போ அலுமினியத்தோடைய அயானிக் கண்டக்டன்ஸ் என்ன, lambda naught m Al3+ அயான்ஸ், lambda naught Al3+ n போட்டுட்டோம். அப்போ இந்த சார்ஜ் என்ன, 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ப்ளஸ் அதே மாதிரி இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் இங்கே போட்டுட்டோம். இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, 2 இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இது மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்க்க வேண்டாம், அதனுடைய என்ன சார்ஜ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ மோலார் கண்டக்டன்ஸ்னால் கோஎஃபிஷியண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் ஆஃப் தி அயானில் டிவைட் பண்ணணும். இது கோல்ராஷ் லாவில் ஒரு ப்ராப்ளம் கூட கேட்பாங்க, அது பின்னால் இருக்க அடுத்த கொஸ்டினில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் டிஃபைன் கோல்ராஷ் லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் எழுதினாவே போதுமானது. இல்லைங்களா, வேணா அடிஷனலாக இதை எழுதிக்கலாம். பின்னாடி நம்ம பார்த்தக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு இஸ் இட் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட். இப்போ கோல்ராஷ் லா என்ன சொல்லுது, wherein the ionization of all electrolyte is completed, each ion migrate independently and contribute definite value to the total equivalent conductance அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு அயானிக் கண்டக்டன்ஸோடைய கண்டக்டிவிட்டி என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் தான் அது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். வீக் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் என்ன பண்ணாது, கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. இப்போ அசிட்டிக் ஆசிட் தான் கேட்குறாங்க இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் எக்ஸ்பெரிமெண்டலி determined molar conductivity of strong electrolyte HCl, NaCl and sodium acetate. அப்போ இந்த இடத்துல அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வீக் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட் வந்து பார்சலி டிசோசியேட் ஆகும், கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் இதனுடைய ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸோ அல்லது மோலார் கண்டக்டன்ஸோ எழுதணும்னா என்ன எழுதலாம், லாம்டா இன்ஃபினிட்டிவ் அசிட்டிக் ஆசிட் தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ப்ளஸ் H ப்ளஸ் அண்ட் லாம்டா மைனஸ் CH3CO-. அப்போ இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸையும் இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இட் இஸ் ஏ யூனிவேலன்ட். பட் இந்த H ப்ளஸ் அயான் டெஃபினட் வேல்யூவை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, CH3CO- டெஃபினட் வேல்யூவை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஸ்டேஜில் இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படி கேட்டால் இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோடைய டிசோசியேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ CH3COO- வந்து டிசோசியேட் ஆகி Na+ அண்ட் CH3COO- அயனை கொடுக்கும். இப்போ அதனுடைய கண்டக்டன்ஸ் நம்ம எழுதணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் ஆஃப் Na+ அண்ட் லாம்டா நாட் ஆஃப் CH3COO-. அடுத்து HCl எடுத்துக்கிறோம், H+ அண்ட் Cl- டிசோசியேட் ஆகும். இப்போ அதுக்கு வரும்போது இந்த மாதிரி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சோடியம் குளோரைடு ஆல்சோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இட் இஸ் எ சால்ட். இப்போ lambda naught of sodium chloride is equal to lambda naught of Na+ plus lambda naught of Cl-. ஏன்னா எல்லாமே யூனிவேலண்ட்ங்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் எதுவுமே வராது. இப்போ இங்கே வந்துட்டு அப்போ நமக்கு தேவையானது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும். வீக் எலக்ட்ரோலைட்டில் H+ அயான்ஸ் எங்கே இருக்குது, இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் இந்த இடத்துல இருக்குது. நமக்கு Cl- தேவையில்லை, H+ மட்டும்தான் தேவை. அடுத்து அசிட்டேட் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அசிட்டேட் வந்து இப்போ இங்கே இருக்குது, அதாவது சோடியம் அசிட்டேட்டில் இருக்குது. அப்போ நமக்கு எது தேவையோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணுறோம். இந்த 1 and 2 எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, Na+ இருக்குது, Cl- இருக்குது. அதுக்கு பாருங்கள் இந்த சோடியம் குளோரைடு இருக்குது, அந்த சோடியம் குளோரைடு என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிடுறோம்.
அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம், 3ஐ மைனஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 3 பண்ணணுன்னா இந்த Cl மைனஸும் இந்த Cl மைனஸும் கேன்சல் ஆகிடும். இந்த Na ப்ளஸ் இந்த Na ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். மீது என்ன இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா இந்த H ப்ளஸும் இந்த இதுதான் இருக்கும். அப்போ H ப்ளஸ் ப்ளஸ் CH3CO மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு அசிட்டிக் ஆசிட்டோடைய கண்டக்டன்ஸ். அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்லேருந்து வீக் எலக்ட்ரோலைட்டோடைய கண்டக்டன்ஸை என்ன பண்ணுறோம், கோல்ராஷ் லாவை அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஏற்கனவே கோல்ராஷ் லாவில் பார்த்துருந்தோம். அதில் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அயானிக் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைலூஷன் ஆஃப் Al3 plus and SO4 2 are 189 and 160 mho centimeter square equivalent inverse. Calculate the equivalent and molar conductance of electrolyte Al2SO4 thrice at infinite dilution. அதாவது Al3 plus and SO4 2 உடைய அயானிக் கண்டக்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அலுமினியம் சல்ஃபேட்டோடைய ஈக்குவலன்ட் அண்ட் மோலார் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ அலுமினியம் சல்ஃபேட் வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், 2Al3 plus and 3SO4 2 அயானா டிசோசியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய Al3 plus அயனுடைய கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, SO4 2 உடைய கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதாவது அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Al3 plus 189 mho centimeter square equivalent inverse, SO4 2 அயான்ஸுக்கு 160 mho centimeter square equivalent inverse கொடுக்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் மோலார் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படி கேட்டினா, இந்த ஒவ்வொருடைய அயானிக் கண்டக்டன்ஸையும் அந்த சார்ஜால் டிவைட் பண்ணணும். இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, 3+ இருக்குது. ஸோ இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை 3, அப்புறம் அதே மாதிரி சல்ஃபேட்டோடைய அயானிக் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை 2. இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் 189 டிவைடட் பை 3, இதனுடைய அயானிக் கண்டக்டன்ஸ் 160 டிவைடட் பை 2. ரெண்டையும் சால்வ் பண்ணி வந்ததுன்னா we get answer 143. இந்த யூனிட்டை எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். mho centimeter square கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் மோலார் கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மோலார் கண்டக்டன்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த கோஎஃபிஷியண்டால் இந்த அயானிக் கண்டக்டன்ஸை மல்டிபிள் பண்ணணும். 2 into அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் Al3 plus 3 into அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் SO4 2 இந்த வேல்யூஸை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 into 189 plus 3 into 160 இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இதை மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா we get answer 858 mho centimeter square mole inverse. இதுதான் calculation of equivalent and molar conductance by applying Kohlrausch law. Next one, describe the electrolysis of molten sodium chloride using inert electrode. For sodium chloride, whenever dissolved in water, can dissociate as a Na plus and Cl minus ions are dissociate ஆகும். அது வந்து எப்படி எலக்ட்ரோலைசிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அப்பாரடஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மோல்டன் சோடியம் குளோரைடு எலக்ட்ரோலைசிஸ் யூஸிங் இனர்ட் எலக்ட்ரோடுக்கான அப்பாரடஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆனோடு ஒன்று இருக்கும், கேத்தோடு ஒன்று இருக்கும். The electrolytic cell consists of 2 ion electrodes tipped in molten sodium chloride and they are connected to external DC power supply via key. For example, சிம்பிளாக ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எலக்ட்ரோலைட்டிக் பார்த்து இங்கே சோடியம் குளோரைடு டிசால்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் ஒரு ஆனோடு, இதில் ஒரு கேத்தோடு எடுத்துக்கிறோம். ஆனோடும் கேத்தோடும் இன்டர்னலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படி கேட்டால் ஒரு ஒயர் மூலம் டிசி பவரில் கனெக்ட் ஆகிருக்கும், பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கீ வச்சுருப்பாங்க. கீனா எதுக்கு, சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும். இப்போ இந்த இடத்துல எது ஆனோடு எது கேத்தோடுன்னு பார்க்கும்போது, அப்போ ஆனோடுங்கிறது என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கேத்தோடு அப்படிங்கிறது என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனோடு இருக்கும். அந்த ஆனோடை சுற்றி என்ன இருக்கும் அப்படி கேட்டால் கேத்தோடு இருக்கும். கேத்தோடுக்குள்ளே என்ன இருக்குது, ஆனோடு இருக்குது. இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில ஒரு சின்ன கவர் இருக்கும். அது ஏன்னா அந்த Cl2 கேஸை வெளியில் எஸ்கேப் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக இங்கே ஃபுல்லாகவே என்ன எடுத்துருக்குறோம் அப்படி கேட்டால் சோடியம் குளோரைடை டிசால்வ் பண்ணி இங்கே எடுத்துக்கிறேன் ஆஸ் எலக்ட்ரோலைட்டாக.
அப்போ 2 அயான் எலக்ட்ரோடு இருக்கு. மோல்டன் சோடியம் குளோரைடை டிப் பண்ணி வச்சிருக்கிறோம். அது TC பவர் மூலம் கனெக்ட் ஆயிருக்கு via key. Next, electrode which attached to the negative end of the power is called as a cathode. இப்போ இந்த எலக்ட்ரோட் நெகட்டிவ் பவர்ல கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். And one which is attached to the positive end is called as a anode. The positive endல கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் anode அப்படின்னு சொல்லுவோம். Once key is closed, நம்ம கீ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படி கேட்டினா ஆக்சுவலாக இந்த பேட்டரியிலேருந்து இங்கேயும் என்ன ஆகும், பவர் மூவ் ஆகும். இப்போ டிசி பவர் போகும். டிசி பவர் என்ன பண்ணும், சப்ளை drives the electron to the cathode and at the same time pull the electron from anode. இப்போ கேத்தோடுக்கு எலக்ட்ரானை டிரைவ் பண்ணும். அட் தி சேம் டைம் ஆனோடுலேருந்து கேத்தோடு என்ன பண்ணும், எலக்ட்ரானை புல் பண்ணிடும். அப்போ ஆனோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும், கேத்தோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். டோட்டலாக செல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கேத்தோடில் பார்த்தீங்கன்னா கேத்தோடில் எது போய் டெபாசிட் ஆகுது, Na+ அயான் போய் டெபாசிட் ஆக அந்த Na+ அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இங்கே ஆனோடுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு NAவாக மாறிடும். அப்போது இந்த இடத்துல Na வந்து டெபாசிட் ஆகி அந்த மோல்டன் Na வந்து இந்த பக்கம் வெளியில் எடுத்துரும். நெக்ஸ்ட் ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருந்தால் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இந்த ஆனோடில் என்ன போய் டெபாசிட் ஆகுது, Cl- அயான் போய் டெபாசிட் ஆகும். இந்த Cl- அயான் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிவிட்டு Cl2 கேஸாக மாறிடும். அப்போ இங்கே வந்து Cl2 கேஸ் வந்து டெபாசிட் ஆகாது. அந்த Cl2 கேஸ் வந்து இதன் மூலம் அப்படியே வெளியில் எஸ்கேப் ஆகிடும். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைன் என்ன இருக்கும், Na+L Cl- we get 2Na and Cl2 gas. இதுதான் மோல்டன் சோடியம் குளோரைடில் எலக்ட்ரோலைசிஸ் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Na+ அயன் கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகும், Cl- அயன் ஆனோடில் போய் டெபாசிட் ஆகும். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் மோல்டன் சோடியம் குளோரைடு யூசிங் inert எலக்ட்ரோடில் electrolytic cell consists of 2 ion electrode tipped in molten sodium chloride. இப்போ 2 எலக்ட்ரோட molten sodium chloride என்ன பண்ணியிருக்கோம், டிப் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் வந்து TC சப்ளை கொடுத்துருப்போம் via key. இதில் ஒரு எலக்ட்ரோட் நெகட்டிவ் எண்டில் பவர் சப்ளையில் கொடுத்துருக்கோம், அதுக்கு பேர் கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரோட் பாசிட்டிவ் எண்டில் கொடுத்துருப்போம், அதுக்கு பேர் ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோட் விச் இஸ் அட்டாச்ட் டு தி நெகட்டிவ் end of the power supply is called as a cathode and the one which is attached to the positive end is called as a anode. But once the key is closed, key close பண்ணும்போது இந்த external TC power supply drives the electron to the cathode and at the same time pull the electron from anode. கேத்தோடுக்கு எலக்ட்ரானை டிரைவ் பண்ணும், ஆனோட்லேருந்து எலக்ட்ரானை என்ன பண்ணும், புல் பண்ணும். இப்போ ஆனோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும், கேத்தோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். கேத்தோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இது எழுதுகிறோம், ஆனோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இது எழுதுகிறோம், ஓவரால் ரியாக்ஷன்ஸ் இது எழுதுகிறோம். இதுதான் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் மோல்டன் சோடியம் குளோரைடு யூசிங் inert electrode. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட் Faraday's law of electrolysis. எலக்ட்ரோலைசிஸுக்கு ஃபாரடேஸ் வந்து 2 லா கவர்ன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு லா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஃபாரடேஸ். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, the mass of the substance liberated at an electrode during the electrolysis is directly proportional to the quantity of charge passed through the cell. ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத்தில் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம், 2 எலக்ட்ரோடில் கரண்டை பாஸ் பண்ணுறோம். கரண்டை பாஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டில் இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன பண்ணும், மூவ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் எலக்ட்ரோட். Na+ அயான் இங்கே போய் டெபாசிட் ஆகும், Cl- அயன் இங்கே போய் டெபாசிட் ஆகும். அப்போ இங்கே ஒவ்வொரு எலக்ட்ரோட்லையும் டெபாசிட் ஆகக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸோடைய மாஸ் என்ன, அது எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி கேட்டால் இங்கே சொல்லும் போது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லிபரேட்டட் அட் எலக்ட்ரோட் டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரோலைட்டிக் செல். அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா. ஸோ மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி
of charge passed through the cell. இப்போ more amount of the current pass பண்ணோம்னா more amount of the substance deposit ஆகும். less amount of the current pass பண்ணோம்னா less amount of the substance deposit ஆகும். இதுதான் Faraday உடைய first law. Faraday's law of electrolysis law second law என்ன சொல்லுது? இப்போ இங்க பார்க்கும்போது ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத் எடுத்துக்கிட்டு அதுல ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டை டிசால்வ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ மோர் தென் ஒன் எலக்ட்ரோலைட்டிக் பாத்தில் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட் டிசால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத் நிக்கல் சல்பேட்டை டிசால்வ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத் காப்பர் சல்பேட்டை டிசால்வ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத் கோபால்ட் சல்பேட்டை டிசால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த 3 எலக்ட்ரோலைட்டிக் பாத்தும் சீரியலில் கனெக்ஷன் ஆயிருக்கும். அதாவது இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டிக் பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோடு பாசிட்டிவ் எண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு எலக்ட்ரோடு என்ன கொடுக்கணும்? நெகட்டிவ் கொடுக்கணும். நெகட்டிவ் எடுத்தாந்து இதனுடைய பாசிட்டிவில் கொடுக்குறோம். இந்த நெகட்டிவ் எடுத்தாந்து இதில் பாசிட்டிவ் கொடுக்குறோம். அடுத்து இந்த லாஸ்ட் எலக்ட்ரோடில் நெகட்டிவ் எண்டை வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துரும். இப்போ 3 எலக்ட்ரோலைட் சீரியலில் கனெக்ஷனாக இருக்குது. ஒரு சீரியலில் கனெக்ஷனாக இருக்கும் பொழுது குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணுறோம்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் எல்லா எலக்ட்ரோலைட்டுக்கு எப்படி போகும்? சேமாக தான் போகும். இப்போ when the same quantity of charge is passed through the solution of different electrolyte, அப்படி பாஸ் பண்ணும்போது இதில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் ஆகும், இதில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் ஆகும், இதில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் ஆகும். அந்த அமௌண்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா the amount of substance liberated at a respective electrode are directly proportional to their electrochemical equivalent. அதாவது அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் என்னவோ அது போய் டெபாசிட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நிக்கல் இருக்குன்னா நிக்கலோட ஈக்குவலன்ட் மாஸ் என்னவோ அந்த மாஸ் போய் இங்கே டெபாசிட் ஆகும். காப்பரோட ஈக்குவலன்ட் மாஸ் என்னவோ அது போய் இங்கே டெபாசிட் ஆகும். கோபால்ட்டோட ஈக்குவலன்ட் மாஸ் என்னவோ அது போய் இங்கே டெபாசிட் ஆகும். அப்போ அந்தந்த ஈக்குவல் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் போய் அந்த எலக்ட்ரோடில் டெபாசிட் ஆகும். அதான் ஃபாரடேயோடைய செகண்ட் லா சொல்லுது. when same quantity of charge is passed through the solution of different electrolyte, amount of the substance liberated at respective electrode are directly proportional to their electrochemical equivalent. இது Faraday's law of electrolysis. சேர்த்து கேட்கலாம், தனித்தனியாக கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் லா கேட்கலாம், செகண்ட் லா தனித்தனியாக கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், why is anode in galvanic cell considered to be a negative and cathode positive electrode? இப்போ நம்ம ஆனோடு பார்த்தோம், கேத்தோடு பார்த்தோம். ஆனோடில் என்ன சார்ஜ் கொடுப்போம்? பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்போம். கேத்தோடில் என்ன சார்ஜ் கொடுத்துருப்போம்? நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல சொல்லும் போது கால்வானிக் செல்லில் ஆனோடு வந்து நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறோம், கேத்தோட வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒரு டேனியல் செல். டேனியல் செல்லில் 2 எலக்ட்ரோலைட்டிக் பாத் இருக்கும். இது ஆனோடு ஹாஃப் ஷெல், இது கேத்தோடு ஹாஃப் ஷெல். ஆனோடு ஹாஃப் ஷெல்லில் ஜிங்க் எலக்ட்ரோடு டிப்பாக இருக்கும். கேத்தோடு ஹாஃப் ஷெல்லில் காப்பர் எலக்ட்ரோடு டிப்பாக இருக்கும். இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு வந்து ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற சால்ட் சொல்யூஷனில் டிப் பண்ணியிருக்கும். இந்த காப்பர் எலக்ட்ரோடுங்கிறது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணியிருக்கும். இந்த 2 எலக்ட்ரோனும் இன்டர்னலாக ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். இது ரெண்டுக்கு இடையில ஒரு சால்ட் பிரிட்ஜ் வந்து ஆக்ட் ஆக. இந்த சால்ட் பிரிட்ஜ் வந்து இது ரெண்டையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது, பட் விச் அலோ த ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ். இப்போ இங்கே ஆனோடு எடுத்துக்கிட்டோம், கேத்தோடு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆனோடில் என்ன பண்ணும் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜிங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி எதில் டிசால்வ் ஆகும் அப்படி கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்டிக் பாத்தில் டிசால்வ் ஆகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இசட்டன் என்ன பண்ணும்? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இசட்டன் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் ஏ Zn2+ அயான்ஸ். அப்போ இது என்ன பண்ணுது? எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அப்போ இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா இந்த ஆனோடுலேருந்து இந்த கேத்தோடுக்கு என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும். அப்போ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால இந்த சார்ஜ் என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்டில் இருக்கக்கூடிய Cu2+ அயான் இங்கேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன மாறுது? CO மாறுது. இப்போ இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இது என்ன சார்ஜ்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆனோட், the electrode at which oxidation occur is called as anode. Electrons liberated at the zinc electrode, hence it is a negative. அதே மாதிரி கேத்தோடு எடுத்துக்கிட்டோம்னா கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது?
electrode at which reduction occur is called as a cathode. Here electrons are consumed and hence it is positive. இங்கே எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால, தட் மீன் லிபரேட் பண்ணுறதுனால நெகட்டிவ்னு சொல்கிறோம். இங்கே எலக்ட்ரானை எடுத்துக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ தட் ரீசன் anode galvanic cell considered to be a negative and cathode positive electron. Next one, why is AC current used instead of DC in measuring the electrolytic conductance? Electrolytic conductance measure பண்ணும்போது DC கரண்ட்டுக்கு பதிலாக AC கரண்ட் யூஸ் பண்ணுறோம், ஏன்னு கேட்குறாங்க. If we apply DC current through the conductivity cell, it will leads to electrolysis of solution taken in the cell. இப்போ DC கரண்ட்டை சப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்ன ஆகும் அப்படி கேட்டினா எலக்ட்ரோலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகிடும். ஸோ தட் ரீசன் AC current is used for this measurement to prevent electrolysis. Electrolytic conductance மெஷர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரோலைசிஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக DC கரண்ட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், AC கரண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், derive an expression for Nernst equation. Nernst equation is the one which relates cell potential and the concentration of species involved in electrochemical reactions. ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்பீசிஸோடைய கான்சன்ட்ரேஷனையும் அதில் இருக்கக்கூடிய செல் பொட்டன்ஷியலையும் ரிலேட் பண்ணக்கூடியது தான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இ செல் எடுத்துக்கிறோம், அதாவது இஎம்எஃப் வேல்யூ, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். அதையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்பீசிஸ் இன்வால்வ்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது தான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ கன்சிடர் ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், X mole of A react with Y mole of B to gives L mole of C and M mole of D. அப்போ A, B அப்படிங்கிறது ரியாக்டன், C and Dங்கிறது ப்ராடக்ட். இது ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம ரியாக்ஷன் கோஷன்ட் எழுதுறோம். ரியாக்ஷன் கோஷன்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை A and B உடைய கான்சன்ட்ரேஷன் எழுதுவோம். Q is equal to C உடைய கான்சன்ட்ரேஷன் வித் பவர் L. கோஎஃபிஷியன்ட் எப்போதுமே பவருக்கு போயிடும். இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதில் எழுதணும் அப்படி கேட்டால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதணும், நார்மல் ப்ராக்கெட்டில் எழுதுனா தப்பு. அப்போ C உடைய கான்சன்ட்ரேஷன் வித் பவர் L, D உடைய கான்சன்ட்ரேஷன் வித் பவர் M டிவைடட் பை A உடைய கான்சன்ட்ரேஷன் வித் பவர் X, B உடைய கான்சன்ட்ரேஷன் வித் பவர் Y. இப்போ தெர்மோடைனமிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த இடத்துல டெல்டா ஜி என்ன சொல்லுது, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் ஆர்டி லான் கியூ. இந்த இடத்துல டெல்டா ஜி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி, டெல்டா ஜி நாட் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி அட் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். இப்போ இது நமக்கு தெரியும். அட் தி சேம் டைம் இந்த டெல்டா ஜியோடைய வேல்யூ வந்து டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் இ செல். அதே மாதிரி டெல்டா ஜி நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் இ நாட் செல். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா ஜிக்கு பதிலாக மைனஸ் என் ஆஃப் இ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டெல்டா ஜி நாட்டுக்கு பதிலாக மைனஸ் என் ஆஃப் இ நாட் செல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்துடுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டினா மைனஸ் என்எஃப் ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் த ஹோல் ஈக்குவேஷன் பை மைனஸ் என்எஃப். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனில் இங்கே மைனஸ் என்எஃப் ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே மைனஸ் என்எஃப் ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே மைனஸ் என்எஃப் ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இந்த மைனஸ் என்எஃப்க்கு இந்த மைனஸ் என்எஃப்க்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படி கேட்டினா இ செல் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் என்எஃப் கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன இருக்கும், இ நாட் செல் இருக்கும். இப்போது இங்கே இ செல் மட்டும் இருக்கும், இங்கே இ நாட் செல் இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் இன்டு ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் வந்துடும், ஆர்டி என்எஃப் ரிமைனிங் இது அப்படியே வந்துடும். இப்போ இந்த இடத்துல லான் சொல்கிறோம். லானை வந்து லாக் கன்வெர்ட் பண்ணும்போது லான் தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 லாக் பேஸ் 10. இப்போ லானுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன்
E cell is equal to inert cell minus 2.303 RT divided by NF log இந்த கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இதுதான் நென்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் எழுதுனா போதும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இப்போ நென்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? செல் பொட்டன்ஷியலையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்பீசிஸ் இன்வால்வையும் ரிலேட் பண்ணக்கூடியதான் நென்ஸ்ட் ஈக்குவேஷன். ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரியாக்ஷன் கோஷன்ட் எழுதுகிறோம். ரியாக்ஷன் கோஷன்ட் எப்படி எழுதுவோம் அப்படி கேட்டினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் அப்புறம் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எழுதும்போது இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எங்கே போயிடும்? பவருக்கு போயிடும். தெர்மோடைனமிக்ஸில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு ஒன்று படித்தோம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன சொல்லுது? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி எல்என் கியூன்னு சொல்லுவோம். இந்த டெல்டா ஜியோடைய வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ செல், டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் செல். இப்போ இந்த வேல்யூஸ் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனை மைனஸ் என்எஃப் ஆல் டிவைட் பண்ணுறோம். என்எஃப் ஆல் டிவைட் பண்ணோம். இந்த என்எஃப் கேன்சல் ஆகிடும். இங்கே இ நாட் இ செல் மட்டும் இருக்கும். அடுத்து அதே மாதிரி இந்த மைனஸ் என்எஃப் கேன்சல் ஆகிடும். இங்கே இ நாட் செல் இருக்கும். ரிமைனிங் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர்டி எல்என் என்எஃப் லான் இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே வந்துடும். இந்த எல்எனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். எல்என் இஸ் ஈக்குவல் டு 2.303 லாக். அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 2.303 RT divided by NF log இந்த concentration வந்துடும். This equation is called as a Nernst equation. இப்போ இதே இன்னும் Nernst equation சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஆரோட வேல்யூ, டியோட வேல்யூ, எஃபோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆரோட வேல்யூ 8.314, டியோட வேல்யூ அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் 298 கெல்வின், எஃப் வந்து 96495. இந்த 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணோன்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படி கேட்டினா 0.059 டிவைடட் பை n லாக் இது வந்துடும். அப்போ E cell is equal to E naught cell minus 0.0591 divided by n log இந்த concentration வரும். இதான் Nernst equation அப்படின்னு சொல்லுவோம். Next one, write a note on sacrificial production. Corrosion of metal ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மெட்டல் எப்படி கரோட் ஆகுது? இப்போ ஒரு அயான் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா அயானில் பிகம்ஸ் Fe3+n. ஃபர்ஸ்ட் அயானோடைய சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு மலையிலையோ அந்த மாதிரி கிடக்கும்போது அது என்ன ஆகும் அப்படி கேட்டினா கரோட் ஆகும், ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிடும். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஆகி Fe3+ அயான்ஸாக மாறிடும். அப்போ இதை எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ணலாம்? அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் கரோஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் படிச்சிருப்போம். அதில் ஒரு மெத்தட் பார்த்துருப்போம். என்ன பண்ணலாம்? சர்ஃபேஸில் பெயிண்ட் அடிக்கலாம். இன்னொன்று வந்து சர்ஃபேஸில் கால்வனைசேஷன் பண்ணலாம். அடுத்த ஒரு மெத்தட் தான் கேத்தோடிக் ப்ரொடக்ஷன். இந்த டெக்னிக்கில் இன் திஸ் டெக்னிக் அன்லைக் கால்வனைசேஷன் the entire surface of the metal to be protected need not to be covered with protecting metal. அப்போ கால்வனைசேஷன்ல என்ன பண்ணுவோம்? என்டையர் மெட்டலை ஏதாவது ஒரு மெட்டலை வச்சு என்ன பண்ணுவோம்? கவர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்கை வச்சு கவர் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டல் சச்சஸ் மெக்னீசியம் ஆர் ஜிங்க் விச் இஸ் கரோட்டட் மோர் ஈஸிலி தன் தி அயான் கேன் பி யூஸ்ட் as a sacrificial anode. இப்போ மெக்னீசியமோ ஜிங்கோ வந்து அது மேலே இருக்கும் பொழுது அயனை விட இந்த மெக்னீசியமும் ஜிங்கும் என்ன ஆகும்னா மோர் ஈஸிலி கரோட் ஆகும். அப்போ எது வந்து கரோட் ஆகாது? அயான் கரோட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல த சாக்ரிஃபிஷியல் ஆனோட ஆக்ட் ஆகும். அயான் மெட்டீரியல் என்ன ஆகும்? கேத்தோட ஆக்ட் ஆகும். ஸோ த அயான் இஸ் ப்ரொடக்டட் பட் மெக்னீசியம் ஆர் ஜிங்க் இஸ் corroded. This method is called as a cathodic production. Next one, explain H2O2 fuel cell. The galvanic cell in which energy of combustion of fuel is directly converted into electrical energy is called as a fuel cell. இப்போ galvanic cell பார்த்திருந்தோம், combustion of fuel ஆகி
டைரக்டா கன்வெர்ட்டட் உண்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம கேட்டா ஃபியூல் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபியூல் செல்ல பாத்தீங்கன்னா இட் require a continuous supply of reactant to keep functioning. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். ஒரு பேட்டரி வந்து அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸா எதை சப்ளை பண்ண முடியும், எனர்ஜியை சப்ளை பண்ண முடியும். ஒரு ஃபியூல் செல்ல பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா அங்க கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரியாக்டன்ட் வந்து என்ன இருக்கணும், டேக்ஸ் பிளேஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ இட் ரெக்வயர் எ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரியாக்டன்ட் டு கீப் ஃபங்க்ஷனிங். இப்போ இந்த H2O2 ஃபியூல் சொல்லல, ஃபியூலா என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஆக்சிடென்டா என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டா ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோலைட்டா அந்த இடத்துல அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோடா போரஸ் கிராஃபைட் எலக்ட்ரோட் கண்டெய்னிங் நிக்கல் அண்ட் நிக்கல் ஆக்சைடு இனட் எலக்ட்ரோடா எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுறோம். ப்ரெஷர் வந்து 20லேருந்து 40 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இதுதான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல் செல். இப்போ இங்கே வந்து ஹைட்ரஜன் சப்ளை பண்ணுறோம், இங்கே ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறோம். அப்படி சப்ளை பண்ணும் பொழுது ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ஸ் கப்புள்டு த்ரூ த ஆனோட் அண்டு கேத்தோட். இப்போ இந்த ஆனோடு மூலமாக கேத்தோடு மூலமாக என்ன பண்ணுறோம், கப்புள்ஸ் பண்ணுறோம். கப்புள்ஸ் பண்ண உடனே அப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன் அக்கர் ஆகும், கேத்தோடில் ரிடக்ஷன் அக்கர் ஆகும். இப்போ ஆனோடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து OH மைனஸோட சேர்ந்து, அதாவது எலக்ட்ரோலைட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து என்ன பண்ணும், வாட்டர் மாலிகுல்ஸாக மாறிடும் பை லாஸ் ஆஃப் 4 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இப்போ கேத்தோடில் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் அக்கர் ஆகும். இப்போ அங்கே வந்து எதை நம்ம சப்ளை பண்ணுறோம், ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறோம். அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து H2 மாறிடும். இப்போ ஆனோடில் ஒரு ரியாக்ஷன், கேத்தோடில் ஒரு ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. இந்த ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா O2 2 H2ஓட சேர்ந்து என்னவா மாறுது, OH மைனஸாக மாறும். இது ஓவரால் ரியாக்ஷன்ஸ் இந்த எலக்ட்ரோலைட்டிக் பாத்தில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் hydrogen oxygen fuel cell. Next, define specific conductance of the cell or conductivity. Specific conductance na enna or conductivity na enna? Specific conductance is defined as conductance of cube of electrolytic solution of unit dimension. Specific conductance enna solluvom, kappa அப்படினு சொல்லுவோம். kappa that is equal to C into L by A. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல் லென்த் ஆஃப் தி ஒயர் என்ன பண்ணுறோம், 1 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஏ வந்து 1 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ எல் பை ஏ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகி என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ இந்த கே இஸ் ஈக்குவல் டு சி. அதான் நம்ம சொல்லும் போது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் கண்டக்டன்ஸ் ஆஃப் த கியூப் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆஃப் யூனிட் டைமென்ஷன். இதோட யூனிட் பார்க்குறோம், என்ன வரும், ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். இந்த ஓம் இன்வர்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், மோ யூஸ் பண்ணலாம், மோ மீட்டர் இன்வர்ஸ். இப்போ அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், சீமன்ஸ் யூஸ் பண்ணலாம், சீமன் மீட்டர் இன்வர்ஸ். இதுதான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் செல் ஆர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் an electrolyte confined between two electrodes having unit cross sectional area and are separated by a unit distance. இப்போ ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம், அந்த எலக்ட்ரோடில் இது லென்த்து எல்லுன்னு சொல்லுவோம், இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ஏன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி we know R that is equal to rho into L by A. இந்த இடத்துல எல்லுங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம், 1 மீட்டர் எடுத்துக்கிறோம், ஏங்கிறது 1 மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எல் பை ஏங்கிறது 1 மீட்டர் இன்வர்ஸாக மாறிடும். அதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆர் செப்பரேட்டட் பை யூனிட் டிஸ்டன்ஸ். இப்போ இது 1 ஆயிடுச்சுன்னா இந்த ரோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆருங்கிறது என்ன, ரெசிஸ்டன்ஸ். அதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் when L is equal to 1 meter, A is equal to 1 meter square. So rho is equal to R. That is called as a specific resistance. Next one, define molar conductivity. இதிலே ஆன்சர் வந்துருச்சு. Conductivity of 1 molar solution is called as a molar conductivity.
So the conductance of V meter cube of electrolytic solution containing 1 mole of electrolyte in conductivity cell in which the electrodes are 1 meter apart. இது ஒரு electrolytic path. electrolytic pathல ஒரு electrolyte எடுத்துக்கிறோம். எவ்வளவு மோல் எடுத்துக்கிறோம்? 1 mole of electrolyte எடுத்துக்கிறோம். ரெண்டு electrode இந்த ஒரு எலக்ட்ரோடுக்கு இன்னொரு எலக்ட்ரோடுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 மீட்டர் வச்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுடைய கண்டக்டன்ஸ் என்னவோ, இதோடைய வால்யூம் என்ன எடுத்துக்கிறோம்? V மீட்டர் கியூப் எடுத்துக்கிறோம். இப்போ இதனுடைய கண்டக்டன்ஸ் என்னவோ, தட் கண்டக்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் எ மோலார் கண்டக்டன்ஸ் ஆர் மோலார் கண்டக்டிவிட்டி. இப்போ மோலார் கண்டக்டன்ஸ் lambda m that is equal to kappa into c ன்னு சொல்லுவோம். அந்த c உடைய டேர்ம் என்ன வரும்? 10 power minus 3 divided by m. அப்போ del m that is equal to k into 10 power minus 3 divided by m mo meter square mole inverse. Next one, equivalent conductance. molar conductance மாதிரி தான் அந்த இடத்துல 1 mole யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல 1 gram equivalent யூஸ் பண்ண போகிறோம். நார்மாலிட்டி, மோலாலிட்டி, இதுதான் நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட். டிஃபைன் equivalent conductance. Conductance of V meter cube of electrolytic solution containing 1 gram equivalent of electrolyte in conductivity cell in which the electrode are 1 meter apart. அதே தான் இந்த ஒரே ஒரு மேட்டரை மட்டும் மாத்திரம் 1 gram equivalent மட்டும் மாற்றிக்கிறோங்க. அங்கே 1 mole of electrolyte எடுத்துக்கிட்டால் இங்கே 1 gram equivalent of electrolyte எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இடத்துல m வந்தது, இந்த இடத்துல என்ன வருது? n வரப்போகுது. இதுதான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். Thank you students.